இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே. அறம் செய் நிகழ்ச்சியில் கடந்த வாரம் ஒரு நல்ல தலைப்போட நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். விளையாட்டு எந்த அளவிற்கு நமக்கு முக்கியம், நம்ம வாழ்க்கைக்கு, நம்முடைய வாழ்க்கையினுடைய நம்ம குழந்தைங்களுடைய ஒவ்வொரு நிலையினுடைய வளர்ச்சிக்கும் இந்த விளையாட்டு எந்த அளவுக்கு பங்காற்று இருக்குது அப்படின்றத பேசிகிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேச போகிறோம். அதுக்கு முன்பாக போன வாரம் என்னென்னலாம் பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? உடல் அந்த வளர்ச்சியில் இந்த விளையாட்டு எந்த அளவுக்கு முக்கிய பங்காற்றுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். 5 வயசு தான் பையன், அவன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கட்டாக போடுவான், பஞ்ச் பண்ணுவான், கிக்கு மேலே தூக்கும். ஸ்கூலில் போய் விளையாட ஆக்சுவலாக நம்ம சீக்கிரம் பேசவும் ஆரம்பிச்சிட்டோம். அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்குவாங்க. 7 to 8 தான் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்மலாம் ஒரு வீட்டில் ஒரு 2 பிள்ளைகள் வச்சுக்கிட்டே படாத பாடு போடுறோம். ஒரு ஓரல் ரைம்ஸ் சொல்லணும்னா கூட அவன் சொல்ல மாட்டான். ஒரு 2 வயசு நடக்க ஆரம்பிச்சாலும் பக்கத்து குழந்தைகள் விளையாட விடணும். போன வாரம் என்ன பேசணுன்றதை நல்லா பார்த்துட்டோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். ஆக்சுவலி இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா, அவங்க சொன்ன மாதிரி தான். ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு விளையாடணும் அப்படிங்கிற ஸ்டேஜில், அதாவது ஒரு 2-3 வயசுலேயே வந்து அவங்கள நம்ம ஃப்ரீயாக விளையாட விடணும். வெளியே போய் அவங்க என்ன வேணால் விளையாடலாம். இந்த கேம் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ விளையாடலாம். முதல்லலாம் பார்த்திங்கன்னா, இப்போ நான்லாம் படிக்கிறப்ப ஸ்கூல்லேருந்து வந்ததையும் வந்து பேக்கை வச்சுட்டு நாங்கள் பாட்டுக்கு ஒரு மணி நேரம் வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பக்கத்தில் எல்லாம் விளையாடிட்டு வருவோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஹோம் ஒர்க்கு அந்த மாதிரி உட்காந்து ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் தான் ஒரு 6 o'clock மேலே தான் வந்து எடுப்போம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்ததையுமே வந்து ஓகே இன்றைக்கி என்ன ஸ்கூலில் எடுத்தாங்க, ஓகே உட்காந்து ஹோம் ஒர்க் அதை முடி, இந்த கிளாஸ்க்கு போகணும், அதை பண்ணணும், இதே அப்படிங்கிற மாதிரி அவங்கள விளையாட நம்ம விடுறது இல்லை ஒன்ஸ் அவங்க வந்து ஐ மீன் லைக் அந்த ஓரளவுக்கு நடக்கிறக்க ஆரம்பிச்சு ஓட ஆரம்பிச்சாங்க, அந்த ஸ்டேஜ்லேருந்தே நம்ம விளையாட விடணும், ஃப்ரீயாக விடணும் அப்படிங்கிறது. 1.5 வயசு அப்படின்னு. ஆமாம் ஆமாம். அதாவது ஒரு கேம்னு நம்ம அனுப்பும் போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, என் பையனை வந்து அவன் 4 வயசாக இருக்கும்போது நான் டென்னிஸில் போட்டேன். அந்த டைம் அவனுக்கு அது கேம் என்னன்றதே தெரியாது. ஏதோ அவங்க வந்து விளையாட சொல்கிறாங்க, ராக்கெட்டு பிடிக்க சொல்கிறாங்க, அந்த 1 மணி நேரம் வந்து போயிட்டு வருவான். பட் இப்போ அவன் வந்து 5-6 வயசுக்கு அப்புறம் தான் அந்த கேமை வந்து அவன் ரியலைஸ் பண்ண தொடங்கினான். இப்போ தான் அவனுக்கு அந்த கேமுக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. நம்ம வந்து நல்லா விளையாடணும், வெளியில் போய் நம்ம காம்படிஷன் வின் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ நான் கோச் சொன்ன மாதிரியே அந்த லெவல், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது ஒரு 6-7 வயசில் தாங்க வருது கேமை பொறுத்த வரைக்கும். இல்லை, அது ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு கேம், அதாவது தனித்துவமான ஒரு விளையாட்டுக்கு அந்த வயது ஓகே புரிஞ்சுக்கிறது. நான் கேள்வி என்ன கேட்டேன்னு தெரியல உங்களுக்கு. விளையாடுவதற்கே நீங்க எந்த வயதில் அனுமதிக்கிறீங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்டேன். இப்போ நீங்க சொல்றது வந்து இந்த டென்னிஸ். ஸோ டென்னிஸ் அப்படின்றத புரிஞ்சு, இது டென்னிஸ், இது ராக்கெட், இது பால், இது அப்படின்றதுக்கு அந்த ஓகே ஓகே குட். குழந்தைங்கனாலே விளையாட்டு தான், அதனால அதுக்கு ஒரு ஏஜ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. எப்போ அவங்களால விளையாட முடியும், அதாவது நடக்க தொடங்கினதுலேயே அவங்க ஆக்சுவலி விளையாடிட்டு தான் இருக்கிறாங்க. அகடமிக் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளானர் போடும்போதும் கூட ரொம்ப லோ கிரேடில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு செகண்டெல்லாம் இருக்கும்போது 80% ஸ்போர்ட்ஸ் அண்ட் 20% அகடமிக்ஸ் தான் பிளான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கிரேடு போகும்போது 60% ஸ்போர்ட்ஸ் அண்ட் 40% அகடமிக்ஸ் பிளான் பண்ணுவாங்க. ஸோ இது வயசு ஆக ஆக ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாகி அகடமிக்ஸ் ஜாஸ்தியாகும். ஸோ அவங்களோட லோவர் கிரேட்ஸில் எப்போ அவங்க விளையாட முடியுதோ, ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போவே விளையாட விட வேண்டியது தான். பட் ஸ்கில் ட்ரைனிங்ன்றது மற்றவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு 7 years 8 yearsல தான் ஸ்கில் ட்ரைனிங். ஸோ குழந்தைங்க பிறந்த அந்த தவழும் போதே அவங்களுக்கு அதுவே ஒரு இதுதான். ஸோ ஏஜ் ஃபேக்டர்ன்றதே அவங்களுக்கு இல்லை. ஸோ அவங்க தவழ்கிறதே அவங்களுக்கு அது ஒரு சிரிப்பு, அவங்க தவழும் போதே அந்த சிரிப்பு இருக்கும். ஸோ அவங்க சின்னதுலேருந்தே அவங்க ப்ராக்டிஸிங் எவ்ரிதிங். ஸோ இப்போ எங்கள் ஸ்கூல்லன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் பிள்ளைன்னு பார்த்தீங்கன்னா எல்கேஜிலேயே அவள் எல்லாமே கிரிக்கெட் பார்க்கும்போது அவளுக்கே அது தெரியுது. இப்போ படிக்கும் போதே அவங்க அது எல்லாம் அந்த கேம்ஸ். சரி, இப்போது விளையாட்டை பொறுத்த வரைக்குமே ஏஜ் லிமிட்டுங்கிறது தேவையில்லை. அது இந்த வயசுலேருந்து தான் ஸ்டார்டிங், அதுதான் லிமிட்டுங்கிறதுலாம் இல்லை. ஆனால் அந்த விளையாட்டை அவன் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக வயசு தேவை. அவங்க சொன்ன மாதிரி அப்சர்வ் பண்ணணும், அது என்னன்னு அவனுக்கு புரியணும், அதை அவன் கற்றுக்கணும், அதை அவன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு கண்டிப்பாக ஏஜ் லிமிட் தேவை. அதுக்கு ஒரு ஏஜ் தேவைப்படும். குழந்தைங்க பிறந்த உடனே ஃபஸ்ட்டு விஷயம் பேரண்ட்ஸ் காட்டுறது விளையாட்டு பொம்மைகளை தான் ஃபஸ்ட்டு காட்டி வளர்த்துறாங்க. குழந்தை எந்திரிச்சு நிற்க சொல்லினதுக்கப்புறம் அடுத்த விஷயம் பேரண்ட்ஸ் சொல்கிறது ஓடிவாங்க ஓடிவாங்க ஓடிவாங்கன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் அங்கேயே ஆரம்பிச்சிடுறாங்களா, அதில் ஏதாவது அட்ரஸ்லாம் வச்சிருக்கிறாங்களான்னு தெரியல. ஃபஸ்ட்டு எஜுகேஷன், இந்த படிப்பு இதெல்லாம் சொல்லித்தரத்துக்கு முன்னாடி விளையாட்டை தான் சொல்லித்தராங்க பேரண்ட்ஸ். எஸ், வெளியே அனுப்பினோடனே குழந்தைங்க என்ன பண்ணுது, வெளியே மணலில் இல்லை வெளியே இந்த இடத்துல எல்லாத்துலேயும் விளாண்டு இது பண்ணுதுங்க. அதனால குழந்தைங்களுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது.
பிறந்த குழந்தை எப்போ அது தவள ஆரம்பிக்குதோ அப்போ இருந்தே அதுக்கு வந்து அதோட விளையாட்டுத்தன்மையை அதை பயிர்ப்பிக்கிறாங்க பேரண்ட்ஸ். குழந்தைங்க விளையாடலன்னு தான் கோவம் வருது. குழந்தைங்க விளையாடலன்னு தான் கோவம் வருது. உங்களுக்கு கோவம் வருதா? குழந்தைங்களுக்கு கோவம் வருது. அவங்களுக்கு எப்பவுமே விளையாடிட்டே இருக்கணும். அவங்களுக்கு விளையாட்டுக்குன்றது ஒரு லிமிட்டேஷன் கிடையாது. டாக்டர் நீங்க சொல்லுங்களேன், என்ன இப்போ ஏதோ ஏஜ் லிமிட் இருக்கா? இப்போ நான் கேட்டது வந்து அந்த ஸ்டார்டிங் அப்படின்னு சொன்னேன். சில பேர் வந்து அந்த பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட ஒரு விளையாட்டுக்கு இந்த வயது வேணுன்றாங்க. ஆனால் மேடம் அவங்க சொன்னதும் சரி, தம்பி சொன்னதும் சரி, அவன் எந்திரிச்சு நின்று ஓடியானும் போது அங்கே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லுங்க நேயர்களே, தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வெல்கம் பேக். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. தொடர்ந்து பேசலாம். அது குழந்தையும் விளையாட்டும் பிரிக்கவே முடியாது, சரிங்களா? அதை தடுக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட். விளையாட்டு அப்படிங்கிறது வந்து மூமெண்ட்டுக்கு ஒரு குழந்தைக்கு. ஒரு ஒரு பெண்ணுக்கு ஒன் ஆஃப் த ப்ரௌடஸ்ட் மொமெண்ட்ஸ் என்னன்னாக்கா, ஹஸ்பண்ட் கையை எடுத்து வயிற்று மேலே வச்சு பாருங்கள் உங்கள் புள்ள உதைக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து ஒரு ப்ரௌடஸ்ட் மூமெண்ட். குழந்தை உதைக்குது அப்படின்னா என்ன? குழந்தை விளையாடுது, இட் மூவ்ஸ். ஒரு பால் குடித்த குழந்தை பெட்டில் போட்டிருக்கோம், அது பால் குடிச்சு முடிச்சுட்டு கை ஆட்டுது, கால் ஆட்டுது. இது வந்து ப்ளே. த தியரிஸ் ஆஃப் ப்ளே அப்படின்றது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்ம நெச்சலாக என்ன எடுத்துக்கலாம்னாக்கா, குழந்தையும் விளையாட்டும் நம்ம பிரிக்கவே முடியாது. ஆனால் இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ளே இருக்கு இல்லையா, அது வந்து டிஃபர்ஸ். 1 வயசில் ஒரு மாதிரி விளையாடும், 2 வயசில் ஒரு மாதிரி விளையாடும், 3 வயசில் ஒரு மாதிரி விளையாடும், 10 வயசில் ஒரு மாதிரி விளையாடும். அஃப்கோர்ஸ் அது போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைப்லேயும் வந்து ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம அதை எப்படி சப்போர்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய அக்கௌண்டபிலிட்டி. இப்போ வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்க, ஒரு ஸ்கில்லு கற்றுக் கொடுக்குறதுக்கு வந்து இதுதான் ஏஜ். தட் டிஃபர்ஸ், கண்ட்ரி வைஸ் இட் டிஃபர்ஸ். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்ட் கண்ட்ரீஸ்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனியில் வந்து ஒரு குழந்தைய வந்து 3 வயசில் வந்து ஒரு கிளப்பில் மெம்பராக போட்டுறாங்க. 3 வயசில் குழந்தை, அதுக்கு பிறகு அந்த குழந்தையினுடைய ஹாலிடே பிளான் பண்ணுறது, ஃபுட்டு பிளான் பண்ணுறது, அதனுடைய ஸ்கெட்யூல் பிளான் பண்ணுறது எல்லாமே கிளப்ஸ் தான். ஏன்னா அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி வந்து பர்டிகுலர் வந்து ஸ்போர்ட்ஸுன்னும் போது வந்து இந்த நீங்கள் சொல்கிறபடி வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஸ்போர்ட்ஸ். நம்ம இப்போ ஸ்போர்ட்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னாக்கா, நம்ம வந்து ஒரு ஃபிட்னஸ்ன்னு எடுத்துக்கலாம். அது வந்து ஹெல்த் பேஸ்டும் இருக்குது, அடுத்து வந்து ஸ்கில் பேஸ்டும் இருக்குது. நம்ம பேசுகிறதெல்லாம் ஸ்கில் பேஸ்ட். எப்படி நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆக்கலாம், சார் மாதிரி ஒரு டோனி பிளேயர் ஆக்கலாம், டோனி மாதிரி ஆகலாம் இல்லையா? அது மாதிரி இப்போ நம்மகிட்டே ஒரு நேஷனல் பிளேயர்ஸ் இருக்காங்க, கபடி பிளேயர்ஸ், நேஷனல் பிளேயர்ஸ் இருக்காங்க. இது வந்து எப்படி பிளேயர் ஆக்கலாம் அப்படின்றது வந்து ஸ்கில் பேஸ்ட். பட் ஆனால் ஆஸ் பேரண்ட்ஸ், ஆஸ் டீச்சர்ஸ், நம்மளுடைய ஃபஸ்ட்டு அக்கௌண்டபிலிட்டி என்னன்னாக்கா, ஹெல்த் பேஸ்டாக அந்த குழந்தைங்கள அவங்க எப்படி அவங்கள விளையாட வச்சு, எப்படி அவங்க விளையாடுற விளையாட்டை நம்ம என்கரேஜ் பண்ணி, அவங்கள ஸ்டடி பண்ணி நம்ம அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணலாம், அந்த கேம்ஸில் வந்து எப்படி மேலே கொண்டு வரலாம். இந்த ஹெல்த்து தான் இப்போ வந்து நமக்கு வந்து ப்ரைமரி கன்சர்ன். இந்த ஸ்கில் பேஸ்ட் வந்து நம்ம செகண்டரி எடுத்துகிட்டு போகலாம். அது கோச்சஸ் ஹெல்ப் எடுத்துக்கலாம், நம்ம வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் எடுத்துக்கலாம், ஃபெடரேஷன்ஸ் ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஸ்கில் பேஸ்டாக அவங்களை எவ்வளோ லெவலுக்கு வேணாலும் கொண்டு போய் வைக்கலாம். ஆனால் ப்ரைமரி கன்சர்ன் என்னை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் பேஸ்டாக அந்த பிள்ளைங்களை வந்து ஃபிட்னஸில் கொண்டு வரணும். அதுக்கு ஸ்போர்ட்ஸ் மூலிமா எப்படி கொண்டு வரலான்றதான் ஷுட் பி அவர் ப்ரைமரி கன்சர்ன். அதனால் குழந்தை எந்த வயசில் விளையாடுது அப்படின்றது வந்து அது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் மேட்டர். குழந்தை விளையாடுது, பிறந்ததுலேருந்து அது விளையாட தான் செய்யுது, பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே விளையாடுது. நிறைய பேர் சொன்னீங்க, ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி வந்து அதை பிரிக்க முடியாது. குழந்தையும் விளையாட்டையும் பிரிக்கவே முடியாது. அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும், அதை நம்ம தடுக்கக்கூடாது. அதுதான் சொசைட்டியினுடைய ப்ரைமரி கன்சர்ன், ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. டாக்டர், அந்த உடல் இயக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னார் இல்லைங்களா, நீங்கள் உங்களோட டேர்மில் சொல்லுங்களேன், ஏன் இந்த குழந்தைக்கு இந்த வயசுல ஸ்டார்ட் பண்ணுற அந்த விளையாட்டு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ விளையாட்டு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதில் நாங்கள் மெடிக்கலி வி சே 2. ஒன் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் பிளே, ஒன் இஸ் அன்ஸ்ட்ரக்சர்ட் பிளே. ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் சொல்கிற கோச்சிங், தட் இஸ் அந்த ஒரு ஏஜ் வரணும். அது இல்லாமல் அன்ஸ்ட்ரக்சர்டு பிளே அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரே இருக்கக்கூடாது, ரூல்ஸ் இருக்கக்கூடாது, ரெகுலேஷன்ஸ் இருக்காது, விளையாடணும். அது எப்போலேருந்து அப்படின்னு அவங்க சொல்கிறது மூமெண்ட் நம்ம ஃபீல் பண்ணுற ஃப்ரம் த டைம் த பேபி இஸ் பார்ன், இட் இஸ் பிளே. இட் இஸ் பிளே. பிளேங்கிறது நியூரல் கனெக்ஷன்ஸ், பிரெயினோட நர்வ் நியூரல் கனெக்ஷன் சொல்லுவோம், அது க்ரோ பண்ணுறதுக்கு அந்த கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும்.
ஸோ ஃபஸ்ட்டு எப்படி விளையாடுவாங்கன்னா அன்ஆக்யூபைடு பிளே. அன்ஆக்யூபைடுனா என்ன? சும்மா கையை காலை பார்க்குறது, அங்கங்கே பார்க்குறது, அவங்களோட வளர்ச்சிக்காக அது விளையாடுறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் அன்ஆக்யூபைட் பிளே. அட் பர்த்லேருந்து தே வில் ஸ்டார்ட் தட். அது நம்ம விளையாட விடணும். நிறைய டைம் என்ன பண்ணுவோம் நம்ம, அவங்களா தானாகவே யோசிச்சு மேலே லைட்டை பார்க்குறது. பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க சொல்லுவாங்க ஃபேனை பார்த்துட்டு, எப்போ பார்த்தாலும் ஃபேனை பார்த்துட்டே இருக்காங்க டாக்டர். எப்போ பார்த்தாலும் அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் வால் இது என்ன இருக்குன்னே தெரியல, அதே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு எதுக்கு அந்த குழந்தை இப்படி பார்க்க, பட் தட் இஸ் பிளே. அதில் தான் பிரெயின் க்ரோ ஆகுது, அதில் தான் நிறைய டைம் வாய்ஸஸ் எல்லாம் கேட்கணும். பட் இப்போ நிறைய டைம் என்ன ஆகுது, இப்போ ஜென்ரேஷனில் அந்த டாய் வாங்கலாமா, இந்த டாய் வாங்கலாமா, இதை என்ன வாங்கி கொடுக்கணும், அதில் தான் இருக்காங்களே தவிர ஃபேஸஸ் பார்க்கணும். குழந்தை ஃபேஸ், உங்கள் ஃபேஸ் பார்த்து இப்படி நாங்கள் பண்ணி விளையாடுவோம் இல்லைங்களா, அது இஸ் அ டைப் ஆஃப் பிளே. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பர்த். அது அன்ஆக்யூபைட் பிளே சொல்லுவாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 6 months to அந்த 8 months. ஸோ விளையாட்டுங்கிறது குழந்தையோட வேலை என்ன, வாட் இஸ் ஆக்குபேஷனல் தெரப்பின்னு சொல்லுவோம். சில விஷயத்துல ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஆக்குபேஷன் என்ன, குழந்தையோட ஆக்குபேஷன் என்ன, பிளே. பிளே இஸ் த ஜாப் ஆஃப் த சைல்டு. அதனால அந்த ஒரு பிளேயிங்க நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ, அதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் இல்லாமல், ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இல்லாமல், அழுக்கு பண்ணா சரி என்ன பண்ணாலும் சரி விளையாட விடணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னை பொறுத்த அளவுக்கு. சார் அதை அழகாக சொன்னார். அதுக்கு வந்து பெற்றோர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த வார்த்தை சொன்னார். பல இடங்களில், பல வீடுகளில், நம்ம வீடு இருக்குதான்னு தெரியல, பட் நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. அந்த குழந்தைய வந்து அந்த தொட்டிலில் தனியாக ஒரு நல்லா வெரி காஸ்ட்லியாக இருக்கும் தொட்டில். நீங்கள் சொன்ன மாதிரி அம்மா மூஞ்சி அங்கே இல்லை, அப்பா மூஞ்சி இல்லை, பாட்டி மூஞ்சிலாம் இல்லை, எல்லாம் ஹேங்கிங் தான். எல்லா டைப்ஸ் ஆஃப் பொம்மையும் அங்கே காஸ்ட்லி பொம்மை. அது இப்படி பார்த்துச்சுன்னா அது கேன்னு சிரிக்குது, இங்கே பார்த்தா குறக்குறன்னு சுற்றிட்டே இருக்குது, எல்லாம் பண்ணி வச்சிடுறாங்க. ஆனால் அப்போல்லாம் உங்களுக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்மளை வந்து அம்மா வந்து சமைக்கும் போது கூட மடியில் போட்டு இது பண்ணிகிட்டே வேலை செய்வாங்கலாம், பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அது நம்ம அவ்வளோ கவனிச்சிருக்கிறோம் நம்ம அம்மாவும். அப்போ அந்த இன்டிமேட்டு நம்ம பெற்றோரோட அந்த இன்டிமேட் வந்து இப்போ நமக்கு இருக்குது, நம்ம குழந்தைங்களுக்கு இல்லை. ஏன் இல்லை? நாம் பார்க்கல, மூஞ்ச காட்டல. ஓகே, இப்போ அதாவது ஒரு குழந்தை அதான் பயங்கரம் இல்லை, காலை உதைக்குது உள்ளார, அங்கேயே ஆரம்பிச்சிருது அந்த குழந்தை அப்படின்னும் போது, அப்போ குழந்தையும் இந்த விளையாட்டையும் பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்குது. அப்படி பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கும் பொழுது அது அந்த உடல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நேயர்களே, தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வெல்கம் பேக். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. தொடர்ந்து பேசலாம். இப்போ இவங்க சொன்னதுலேருந்து அப்படியே நான் உங்கள் பக்கமாக ஒரு கேள்வி வைக்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, குழந்தைங்களுடைய உடல் வளர்ச்சிக்கு, அவங்களுடைய அந்த மூமெண்ட்டு, அது வந்து எவ்வளோ அழகாக வந்து அவங்க அறிவுக்கு வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த பிரைமரி லெவலில், இப்போ நீங்கள் உங்கள் கதையிலேருந்து வருவோமே, ஒரு 6லேருந்து ஒரு 10 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்கள உண்மையிலேயே நாம் சரியான விளையாட்டை விளையாட விடுறோமா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எல்லாம் ஷெட்யூல் போட்டு ஒரு கோச் அதுக்கு நிமிச்சு வச்சு இதுதான் விளையாடுன்னு சொல்லி விடுறோமா, அவங்க விளையாட்டை விளையாட விடுறோமா, இல்லை நீங்கள் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இல்லை நீ இதில் போய் விளையாடு அப்படி சொல்லி விடுறோமா? மோஸ்ட்டாக இப்போ கோச்சிங் தான், கோச்சிங் கிளாஸஸ் தான். ஸ்கூல் விட்டு வந்ததுமே ட்ரெஸ் மாற்றிட்டு கோச்சிங் கிளாஸ் போயிடுறாங்க. ஸோ இந்த கோச்சிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் மேட் விளம்பரம் பார்த்துருக்கீங்களா? மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, உங்கள் வீட்டில் இங்கே இருக்குது, நம்ம வீட்டில் இல்லையே. அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் போகிறான் நீ ஏன் போகல, இவன் போகிறான் நீ ஏன் போகல, அவன் எதுக்கு போகணுங்கிறத யோசிக்கிறது இல்லை, உன் கூட இருக்கிறவன் போகிறான் நீ ஏன் போகிறதில்ல, சரி நீயும் போ, அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர அந்த குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவனுக்கு எந்த கேமில் இன்ட்ரெஸ்ட், அதை யாரும் பார்க்குறதில்ல. ஸோ அவனோட லெஷர் டைம் ஆக்குப்பையாக இருக்கணும். ஸோ நீ போய்க்கோ, ஆனால் அவனோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நாங்கள் வந்து எப்படின்னா, முதல்ல தெருவில் இருக்கிற பக்கத்து தெருக்குள்ள தான் விளையாட அனுமதிச்சோம், விளையாண்டுருப்பாப்புல. அதுக்கப்புறம் பள்ளியில் தான் அவனோட திறமை பார்த்து சொன்னதுக்கப்புறம் ஒய்எம்சி கிளப்பில் சேர்த்து இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்து நீங்கள் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணல. ஓகே, வேற இல்லை என்ன கேட்டிங்கன்னா, நானும் அவர் சொன்னது தான் சொல்லுவேன். அதாவது வந்து நம்ம அவங்களோட இது என்ன இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்து நம்ம பேசிக்கலி பண்ணுறதில்ல. அவங்களுக்குமே வந்து ஒரு சில நேரங்களில் வந்து தெரியறதில்ல நம்மளுக்கு இதை பிடிக்குது, என்னோட ஃப்ரெண்டு அந்த இதுக்கு போயிட்டுருக்கா நான் அதுக்கு போகிறேன், அந்த மாதிரி தான் அவங்க சொல்கிற மாதிரி இருக்கே தவிர அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க யோசித்து சொல்கிற மாதிரி தெரியல. அதுக்கு பேரண்ட்ஸும் ஒரு ரீசன். ஏன்னு கேட்டால் இந்த நம்மளாவே டிசைட் பண்ணிக்கிறோம், ஓகே இந்த கிளாஸில் கொண்டு போய் போடலாம், இதை போடலாம், இது நல்லா இருக்குது, அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, இது நல்லா இருக்குன்னு நம்மளே டிசைட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்கள
கிட்ஸை வந்து நம்ம பண்ண வைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இப்போ இல்லை நிறையா பக்கம். உங்கள் குழந்தை என்ன பண்ணுறாங்க? அவள் டென்னிஸ் போயிட்டுருக்கா. இல்லை என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு 3 இயர்ஸ்லேருந்தே வந்து நான் ஒன்று ஃபஸ்ட்டு ஜிம்னாஸ்டிக் போனால் மேபி அவள் கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லா நானே டிசைட் பண்ணேன். ஓகே அவளுக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அவளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய ஸ்விம்மிங், டேக்வாண்டோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருந்து அப்புறம் அவள் கொஞ்ச நாளில் சொல்கிறக்கு ஆரம்பிச்சுட்டு, அம்மா என்னோடய ஃப்ரெண்ட் அந்த கிளாஸ்க்கு போட்டிருக்கேன், நான் அங்கே போடுறீங்களா, எனக்கு இங்கே அப்போ கொஞ்ச நாள் அவளுக்கு போர் அடிக்கிறக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இந்த மாதிரி அப்படின்னு அவங்க அந்த யோசிச்சு அவங்க டிசைட் பண்ணுறதுக்குள்ளார ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டடீஸ், ஏன்னா கொஞ்சம் ஹையர் கிளாஸஸ் போக போக வந்து அவங்களுக்கு ஸ்டடீஸில் மோர் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே இத்தனை நாள் இதை தானே நம்ம கற்றுக்கிட்டு இருந்தோம், அப்போ இதிலே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி போகிற மாதிரி தான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் அதை தான் வந்து பார்த்தேன். சார் எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரெக்டாக வந்து ப்ராப்பராக ஷெடியூல் தான். ஸ்பீடு, எண்டூரன்ஸ், எஜிலிட்டி, ஏன்னா அந்த ஏஜுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நம்ம கரெக்டாக வந்து பேசிக்காக கொண்டு போயிட்டோம்னா அவன் நெக்ஸ்ட் லெவலில் போயிடுவான். இந்த ஏஜுக்கு இவ்வளோ தான் ஸ்பீட் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவனுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்கணும். எண்டூரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேமில் வந்து எண்டூரன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக விளையாட முடியாது. இப்போ கிரிக்கெட் ஆகட்டும், ஃபுட்பால் ஆகட்டும், அத்லெட் ஆகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு எண்டூரன்ஸ் வேணும். அதே மாதிரி எஜிலிட்டி, நான் வந்து கரெக்டாக டாபிக், ஸ்பீடு, எஜிலிட்டி, அப்புறம் ஸ்டெபிலிட்டி, பேலன்ஸ், இது எல்லாமே வந்து ஷெடியூல் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறேன். 1st ஸ்டாண்டர்ட் to 5th ஸ்டாண்டர்ட் இவங்களுக்கு ஒரு மாதிரியும், நெக்ஸ்ட்டு வந்து 6th to 12th அவங்களுக்கு வேறு மாதிரியும் தான் ஷெடியூல் பண்ணி போட்டுருக்குறோம். நான் அப்படி தான் ஒர்க் அவுட்டு கொடுத்துருக்கேன் சார். நீங்கள் வந்து ஒரு அட்டவணை ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. எஸ் சார். அதில் வந்து இந்த 6 வயசு குழந்தை, அது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற 6 வயசு குழந்தையா இருந்தாலும் அதுக்கு இதுதான் பொருந்தும் அப்படின்ற மாதிரி fix வச்சிட்டீங்க. பேசிக்ஸ் அவங்களுக்கு உண்டான ஸ்பீடு மட்டும்தான் கொண்டு வரும். ஓகே, 6 வயசு, அது அந்த குழந்தை எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அதுக்கு இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. எஸ். ஓகே, குட். ஷெட்யூல். ஷெடியூல். ஓகே, வேற பை பேசிக்லி பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பேரண்ட்ஸ் வந்து இப்போ போய் ரிப்போர்ட் கார்டு வாங்குற மாதிரி அவங்க கிளாஸ் டீச்சர்ஸ்கிட்ட கேட்பாங்க, என் பையன் மேக்ஸ் நல்லா படிக்கிறானா, சயின்ஸ் நல்லா படிக்கிறானா. யாருமே பேரண்ட்ஸ் போய் என் பையன் என்ன ஸ்போர்ட் நல்லா விளாட்றான், என்ன ஸ்போர்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறான், பிடி பீரியடில் இந்த ஈவெண்ட்டில் அவன் நல்லா விளாட்றானா, இல்லை இந்த ஈவெண்ட் அவன் பார்ட்டிசிபேட் பண்ணுறானான்னு கேட்குறதே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களை எந்த ஈவெண்ட்லையாவது விளாட விட்டாதான் அவங்க இந்த ஈவெண்ட்டில் நல்லா விளாட்றாங்கன்றதே நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். பேரண்ட்ஸ் வந்து அந்த ஈவெண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா பண்ணலையான்றதே தெரியறதில்ல. இப்போ என்னோட இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வாலிபால் பிளேயர். அவர் வாலிபால் பிளேயர்னால அவர் என்கிட்ட சொல்லி சின்ன வயசுலேருந்து சொல்லி நீ வாலிபால் போனோன்னு நான் வாலிபால் போயிட்டேன். இப்போ என்னோட இது வந்து மேபி நான் மாஸ்டராக கிரிக்கெட்டில் கூட இருந்திருக்கலாம். எனக்கு கிரிக்கெட் விளாட விட்டுருந்தா தான், கிரிக்கெட் விளாண்டாதான் எனக்கு தெரியும். பட் அந்த மாதிரி குழந்தைங்கள பிடி பீரியட்ஸு எல்லா கேமும் எல்லா இதுலேயும் ஃபிசிக்கல் டைரக்டர்ஸ் விளையாட விட்டு பார்க்கணும், இவனோட இது கேப்பபிலிட்டி எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து பேரண்ட்ஸ் போய் மானிட்டர் பண்ணி என் பையன் நல்லா கிரிக்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறானா சார், இல்லை வாலிபால் பர்ஃபார்ம் பண்ணுறானான்னு கேட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது பேரண்ட்ஸோட டியூட்டின்னு என்னோட கருத்து. நீங்கள் ஸ்கூலில் போய் ஐடென்டிஃபை பண்ணணுன்றீங்க இல்லையா? ஓகே. என்னுடைய கண்ணோட்டத்தில் எங்களுடைய மாணவர்கள் இந்த வயதுக்கு 6 முதல் 10 வயசுல மாணவன் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் டைம் டேபிள் படி ஷெட்யூல் கேம் இருக்குது, 1.5 மணி நேரம் அந்த கேம் விளாடணுன்னு இருக்குது. அதை தவிர்த்து ஃப்ரீ டைம் என்ன பண்ணுவான்னா குண்டுக்க விளாண்டுட்டு இருப்பானுங்க. அவனோட இன்ட்ரெஸ்ட் பம்பர் விட்டுட்டு இருப்பானுங்க. ஸ்கூலில் ஏதாவது கேம் கற்றுட்டு வந்திருப்பான், ஒரு பேப்பர்லேயே ஒரு ஃப்ராக் பண்ணி அதை அமுக்கி விளையாடுற கேம். அவனுக்கு அந்த வயசில் அதான் தேவை, அவனுக்கு தெரியுது விளையாடு. இந்த நேரத்தில் நீ ஸ்கில் ட்ரைனிங்க்கும் டைம் இருக்குது, ஃப்ரீ டைமுக்கும் உனக்கு டைம் இருக்குது. அதை தவிர்த்து இண்டோர் கேம்ஸ் இருக்குது. உனக்கு எது விருப்பம்? எனக்கு கார்டு கேம் தான் இருக்கும், சரி கார்டு விளையாடு. எனக்கு கேரம் தான் இருப்பேன், கேரம் விளையாடு. உனக்கு என்ன விருப்பம் அதை நீ இந்த டைமில் பண்ணிக்க. அதை தவிர்த்து அட்டவணை போட்டு வச்சிருக்க, இந்த நேரத்தில் இதை கற்றுக்க. ஸோ ஸ்கில் ட்ரைனிங் இருக்குது. இதை தவிர்த்து என்ன விளையாட திரும்ப அதை விளையாடு. பேப்பரை சுருட்டி செலோ டேபிள் சுற்றி வாலிபால் விளாண்டுட்டு இருப்பான். பிரேக் டைமத்தில் 1/2 மணி நேரம் பிரேக் டைம் வாலிபால் விளாண்டுட்டு இருப்பான். குரூப்பாக சேர்த்து வாலிபால் விளாண்டுட்டு இருப்பானுங்க. சின்னோண்டு ஸ்டம்பர் பாலை வச்சு பேஸ்கெட் விளாண்டுட்டு இருப்பான் பிரேக் டைத்தில். ஸோ அவனோட விருப்பம் என்னென்னு அவனுக்கு தெரியும். அந்த நேரத்தில் விளையாட வரும் ஒரு ஃப்ரீடம். சின்ன வயசில் ஒரு சின்ன ஃப்ரீடம், உன் ஃப்ரீடத்துக்கு இது விளையாண்டுக்க. அதை தவிர்த்து இதுவும் இருக்குது, ஸ்கில் ட்ரைனிங் இருக்குது. ஸோ இதையும் கற்றுக்க. ஸோ அவனுக்கு மனசு விருப்பப்பட்டு விளையாடுறான், இதுவும் விளையாடுறான். அந்த நேரத்தில் அவனுக்கு எது ஒரு அந்த ஏஜில் அவனுக்கு அதான் தேவை. கொஞ்சம் ஃப்ரீடமாக என்ன விளையாடுமோ சின்ன ஏதோ விளையாண்டுக்க. அந்த ஒரு ஏஜ் வரப்போ மாறப்போ அவனுக்கே தெரியும் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, விளையாட்டு இருக்குது, அதில் போய்க்குவான். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். இதுனாலும் சரி இதுனா சரி, ஒரு மல்டி ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த கேமாக இருந்தாலும் சரி,
முதல்ல விளையாடு. விளையாட்டுங்கிறது கொஸ்டின் மாதிரி இருக்கு. முதல்ல விளையாடு. விளையாண்டுட்டு என்ன இன்ட்ரெஸ்ட்கோ அப்புறம் நீ கற்றுக்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நான் பார்க்குறேன். அவர் சொல்ற மாதிரி கிரியேட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவிட்டி கம்ஸ் ஃப்ரம் ப்ளே. நிறைய டைம் நம்ம பார்த்தோம், நம்ம அந்த ஸ்கில்லுங்கிறது ஒரு பாட்டு தான். ஆனால் நம்ம சொல்கிற மாதிரி இந்த ஒரு பேப்பரை வச்சுட்டு டஸ்ட்பின்குள்ளே போடுறது, அந்த மாதிரி அவங்க பாஸ்கெட் பால் விளையாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ அதை ஒரு ப்ரிட்டண்ட், அது பாலே இருக்காது, அது பால் மாதிரி ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி ஏதோ விளையாடுறாங்க, கிளாஸ் ரூம்குள்ளே விளையாடுவாங்க. தட்ஸ் கிரியேட்டிவிட்டி. நிறைய கிரியேட்டிவிட்டி வரும் விளையாடும் போது. அந்த கிரியேட்டிவிட்டி ஸ்கில்லுங்கிறது நம்மளோட பிரெயினுங்கிறது அவுட் ஆஃப் பாக்ஸ். இந்த பால் கிரிக்கெட் விளையாடுறது, இது இல்லாம வேற ஏதாவது வச்சு கிரிக்கெட் மாதிரி ஒரு கேம் கிரியேட் பண்றது, அதான் அவனுடைய கேம் அவனே டிசைன் பண்ணிக்கிறது. அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி வரும்போது பாக்கி விஷயத்துலயும் கிரியேட்டிவிட்டி வரும். அந்த கிரியேட்டிவிட்டிங்கிறது டெவலப் ஆகும். அது ஒரு ஸ்கில் பை இட் செல்ஃப். ஸோ அது ஒரு பிளேல தான். அதான் அன்ஸ்ட்ரக்சர்ட் நான் சொல்றேன். அவர் சொல்ற மாதிரி ஸ்ட்ரக்சர், அன்ஸ்ட்ரக்சர். ஸோ கிரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன், இது எல்லாமே உங்களுக்கு ப்ளே பண்ணாதான் வரும். அது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல, இல்லை இப்படிதான் நீ பண்ணணும், இதெல்லாம் நீ விளையாடக்கூடாது, ஏன் இப்படி. அதான் நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல, விளையாடும் போது குழந்தைங்களோட ஆஸ் அ பேரண்ட் நீங்க குழந்தையோட விளையாடும் போது ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடாது. அதுக்கு கோச்சஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட விட்டுருங்க. சும்மா விளையாடுங்க, ஃபன்னுக்கு விளையாடுங்க, விழுந்து விளையாடுங்க, ஜோக்குக்கு விளையாடுங்க. ஆனா அது ஸ்ட்ரக்சர் கொண்டு வரக்கூடாது. ஆஸ் அ பேரண்ட் அண்ட் சைல்டு நம்ம ப்ளே பண்ணும்போது வி ப்ளே ஃபார் ஃபன், வி ப்ளே ஃபார் பிரெயின் க்ரோத், ஃபார் அட்டாச்மெண்ட்டுக்காக தான் நம்ம விளையாடுறோம், பாண்டிங்காக தான் நம்ம விளையாடுறோம். ஸோ அவங்க சொல்ற பாயிண்ட் இங்க கிரியேட்டிவிட்டி டெஃபினட்டா வரும். நேயர்களே, விளையாட்டு, இந்த விளையாட்டினுடைய மகத்துவம், மாண்பு, இதனுடைய தேவை, இது குழந்தைகளுடைய முழுமையான உடல் மற்றும் உள்ள வளர்ச்சிக்கு எந்த அளவிற்கு பெரிதும் காரணமாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் நாம் பேசிகிட்டே இருக்கிறோம். இது முடியல, இன்னும் நிறைய இருக்குது பேசுவதற்கு. அடுத்த வாரம் தொடர்ந்து நாம் பேச போகிறோம். காண காத்திருங்கள். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய உறவுகளுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா விளையாட்டை எடுத்துக்காதீங்க. இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி.